ஏங்க அவர் தான் போல்டாக பேசுகிறார் இல்லைங்க, எல்லாத்தையும் பேசுகிறார். மக்கள் தீர்வு எப்படி வரும்னு தெரியாதுங்க. அது மக்கள்கள் ஏப்ரல் 23 தாங்க இருக்குது, அதை விட்டுருவோம். பட் அதற்கு முன்னாடி ஒரு நபர் வர்றார், தமிழ்நாட்டுக்கு மக்களும் செய்யணும்னு ஆசைப்படுறார். நினச்சிருந்தா நான் வந்து 220 கூட வாங்கிட்டு சந்தோஷமாக இருந்திருக்கலாம். வருஷத்துக்கு 2 போனால் 440 கோடி ரூபா. பட் தேவையில்லை, மக்களுக்கு ஏதோ செய்யணுன்ட்டு வர்றாருங்க. அந்த வர்ற நபரை நீங்கள் அரசியல் நோக்கமாக ஏதோ பேசுகிறாரு, நீங்கள் அதை சம்மந்த விமர்சனம் பண்ணுங்க, தப்பு கிடையாது. நீ என்ன செய்ய போகிற சொல்கிறது கேளுங்க, 1008 விமர்சனம் பண்ண கேள்வி கேளுங்க. பண்ணுறாரு பண்ணலைங்கிறத மக்கள் முடிவு பண்ணிக்குவாங்க. நீ போய் நான் தேவையில்லாத சொல்லி மக்கள் ஓட்ட வேண்டிய அவசியம் எனக்கு இல்லைன்ட்டார். மக்கள் பணத்தை கொள்ளையடிக்க வரலாம் நான்ட்டார். பொய்யான வாக்குறுதிகளை கொடுக்க மாட்டேன்ட்டார். இந்த வாக்குறுதியிலே மக்களுக்கு என்ன தேவைங்கிறத கேட்டு ஒரு குழுவை அனுப்பிச்சு விசாரிச்சது, அதற்கு பிறகு ரெடி பண்ணி தான் அவர் விஷயத்தை பேசிட்டு இருக்காரு. மக்கள்கிட்ட இருந்து வாங்கி தான் மக்கள் திரும்பி அந்த வார்த்தையை கொடுக்குறாரு. அப்போ ஒரு பைசா கூட எனக்கு நான் விரும்ப மாட்டேன், என்ன மாதிரி ஓட்டு கேட்கறதுக்கு யாருக்கா தில்லு தைரியம் இருக்கான்னு வேற கேட்குறாரு. ஓகே, நீங்கள் இந்த சொந்த ஃபேமிலி வச்சு ஒரு விஷயத்தை அடிச்சிங்க, எப்படியாவது பேரை ரிப்பேர் பண்ணிடணும். ஏன்னா பெண்கள் வந்து தமிழகத்து பெண்கள் வந்து கொஞ்சம் அப்படி இப்படி பார்த்தாங்கன்னா டோட்டலாக விஜயை வந்து மனசில் வந்து எடுத்துருவாங்கன்னு நினச்சாரு. ஆனால் இங்கே தான் தப்பு நடந்தது. அவர் சொந்த விஷயம் பார்த்துக்கிறேன்றார். எந்த வீட்டில் பிரச்சனை இல்லைன்னு கேட்குறாங்க, இருக்கு அவர் பார்த்துக்குவாருன்ட்டாங்க.